பேப்பரை தொடர்ந்தாலே ஒரு கிசுகிசுதான். ச்சே, கிருதா நடிகர் படு மோசம் யார் கிருதா நடிகர்? அடுத்து பார்ப்போம். கும்மாங்குத்து நடிகையுடன் கம்மா கரையில் ஆட்டம். கம்மா கரையிலையா? எட்டனா கூடு எங்கனா ஊடு பழைய நடிகரின் பகீர் தகவல் அடுத்த இதழில். அடைச்சா அடுத்த ஆரம் அடைக்க வைக்கணுமா? அந்த எட்டனா வச்சு என்ன பண்ணியிருப்பாரு? ஆஹா, பக்கத்து வீட்டுலேருந்து கறிக்குழம்பு வாசம் அடிக்குது. இவங்க காலையிலே பழைய கஞ்சி ஊற்றி விட்டு டைகர் சாப்பிடுங்கிறாங்க. ஊத்துறது பழைய கஞ்சி பேரு மட்டும் டைகரா. இது கூட படுத்துங்க. ஆனா பழைய சொத்துக்கு ஊழுகாயும் பச்சை மிளகாயும் கொண்டாந்து வச்சிருக்கீங்களே, நீங்களாம் ஹியூமன்ஸாரா? ம், எப்பா, காலையிலேயே நம்ம பெருமாள் கடையில் டீயை குடிச்சாதான் அன்னைக்கு பொழுதே விடிஞ்சது மாதிரி இருக்கும். என்ன பண்றது, இவன் கடையில் குடிச்சாதான் வயிற்ற கலக்கும். ஆனா இன்னைக்கு டீ சூப்பரு. என்ன உனக்கு வயிறு அப்படி சொன்னா தான் காசு கேட்க மாட்டான், கடன் சொல்லலாம். ரெண்டு போட்டோ எடுத்து போடுறான்னு செல்ல கொடுத்தா குழந்தை ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொம்பளை புள்ள ஆடுறத எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ, டேய் வாயாச்சும் தொடடா, எச்சு உழுகுது, போனதுவே நனைஞ்சிட போகுது. இன்னைக்கு ராசி புலன் பார்ப்போம். துயரம். அப்ப நாளைக்கு தடங்கள். இந்த எண்ணத்துல நான் தாண்டி குதிச்சுட்டேன், தடங்களுக்கு வரப்போகுது. அது சரி, இவங்க சாதனைன்னு போட்டாலுமே எனக்கு சோதனையாத்தான் முடிய போகுது. இதையும் கொண்டு பார்த்துக்கிட்டு அப்பனே முருகா. என்னது நெய்வாசம் அடிக்குது? பொங்கலா இருக்குமோ? இல்லையே, குமரேஷ் புளியோதரை சொன்னா முந்திரி வாசமும் அடிக்குது. அப்போ இன்னைக்கு பொங்கல் தான். அச்சோ, பொங்கலை பார்த்தோன்னே என்ன வேண்டாம்ங்கிற மலட்டின முருகா, கோச்சிக்காத. கடைக்காரண்ணே ஒரு 5 ரூபாய்க்கு காஜா பிடித்தாங்கண்ணா, நாளைக்கு தரேன் காசு. விழுகாது, கடன்னு கேட்டாலும் இவன் காதுல விழுகாது. குடின்னு கருது எவன்கிட்ட கேட்குறது? அண்ணா தீப்பெட்டி இருக்குண்ணே. அண்ணே ஒரு பீடி கொடுத்து போனோ பச்சை சட்டை. ஆனா பீடி நல்லா கரைஞ்சட்டேன். சொத்தை கேட்ட மேல் தலைதறிக்க ஓடுறாங்க. ஏண்டா ஆர்வமா, உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனீங்களே, என்னாச்சு? பொண்ணு எப்படி? ஆ, பொண்ணுக்கு என்னப்பா, பொண்ணு லேடிஸை விட அழகா இருக்கு. பையன் தான் கொஞ்சம் யோசிக்கிறான். நீ கொஞ்சம் எடுத்து சொல்ல. லேடிஸை விட அழகான பொண்ணுங்கிற, அப்புறம் ஏன் வேணாங்கிறான்? கிறுக்கு எதுவும் அவன் எனக்கு காலையிலேருந்து இன்னும் 1 ரூபா போனியால வந்து கரெக்ட் மாதிரி வந்துட்டு என்னென்ன பேசிட்டு இருக்காங்க. இப்போ லேடிஸை விட அழகா? டேய் வெந்நீர் பிடிச்சி மூஞ்சி ஊத்துறாங்களா? எந்திரிச்சு போட்டோம். அட பாவியல, அம்புட்டு பேரும் இன்னைக்கு ஒரே நாள் விசேஷத்தை வச்சு விட்டானுவே. 2 கல்யாணம் 3 காரு ஊத்தன்னு அத்தனை பேருக்கு மொய் வைக்கணும். மொய் வச்சு விட்டானுக்கெல்லாம் சாப்பிட்டு வேற ஆகணும். பெல்ட்டெல்லாம் லூஸ் பண்ண முடியாது, ஃபேண்டே கழட்டிட வேண்டியதான். ஏப்பா இங்கிலீஷ் பேப்பர்லையா? சரி பரவாயில்ல. என்ன கிளப் செய்தி போட்டிருக்கு? அடித்த காற்று முறைந்ததும் முழங்கை, தாத்தா முகத்தில் சந்தோஷம். ஏன் தாத்தா சந்தோஷமா இருக்காரு? சரி அடுத்து பார்ப்போம். டீக்கரையில் வடை திருடிய வாலிபரிடம் போலீஸ் கிறுக்கு பொறி விசாரணை. கிறுக்கு பொறியா? என்ன புரியோ தம்பி, கிளாஸை கழிவிட்டு ஒரு டீயை போடு, அப்படியே ஒரு வடை. அச்சோ வேணாம், மாஸ்டருக்கு வேற கையில் அடி போட்டுருந்துச்சு, எப்படி போட்டிருப்பாருன்னு தெரியும். தலைவேலை பண்ண தண்ணியை சேர்த்து ஊத்திட்டாங்க. அதுக்கு இந்த மேஸ்திரி போய் அவ்வளவு பேருக்கு நடிச்சிட்டு என்னை கூரை மேலே ஏற்றி விட்டான். அவனுக்கு அதெல்லாம் கடுப்பு இல்லை. அந்த சித்தாள் என்னை பார்த்து சிரிச்சிச்சா, அதான் அவனுக்கு பொச்சு அரிப்பு போடாம முடிச்ச நாய். அப்பவே தங்கராசு மற்றவருக்கு கூப்பிட்டான், 5 ஏச்சும் போயிருக்கலாம். சித்தாள் 2 நல்லா இருக்கே, உசர்பாங்களான்னு வந்து தப்பா போச்சு. மச்சான் எங்கடா? ஏரியாவில் ஒரு சீன் ஆயிடுச்சு. நீ வரும்போது பசங்களை தள்ளி போட்டு வந்துடு. நம்ம தோப்புக்காளி, ராடரவி, கோகுல் இல்லை ரெண்டா, நீ மறக்காம சுகர் மாட்டு எடுத்துட்டு வந்துடு. அப்புறம் மேக்க வந்துடுன்னு சொல்லிடாத. வந்துடு மச்சான், கழுத்தாம்பு டெய்லி அடிச்சுட்டாயிரா. நீ போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாத. வந்துடு மச்சான். வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுற சின்ன கண்ணு. காலையில கிளம்புன வண்டி இன்னும் உச்சி வேலை ஆகி போச்சு, இன்னும் சண்டைக்கு போய் சேரல. போங்க, இன்னைக்கு 2 பேருக்கும் வச்சு லாரத்தை கட்டி விட்டுறேன். இந்த புறானே அசர்ல வருவேன். பூவுக்கு பிறந்த நாளு, பொன்னாங்கண்ணி மறந்த நாளு. அடே மக்கான், அது பொன்னாங்கண்ணி இல்லடா, பெண்ணாக நீ மலர்ந்த நாளு. அந்த வந்துட்டு நக்கீரரு பாட்டில் புத்தம் கண்டுபிடிக்கிறது. எத்தனை வருஷமா போறா எங்களுக்கு தெரியாது. நீ மூடிட்டு போறா ஏன் வெங்கலாம் வந்துட்டா. வண்டி கிளம்பிடுச்சு. சிதம்பரம் சீகாழி மாயோட கும்பகோணம் வரைக்கும் வண்டி போகும். வராங்க வாங்கப்பா. பாம் ஓரமா போமா, வண்டி வருது இல்ல. எப்பா வாங்கப்பா, வண்டி பாயிண்ட் தான், வேற எங்கேயும் இடையில நிக்காது. கண்டக்டர் கணேசா, வண்டியில ஏத்து பாலுவ. கொழுவுக்கு 2000, கந்து ஒட்டிக்கு 1000, வார ஒட்டிக்கு 500. அச்சோ, இன்னும் வாடகை வேற இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்றது? இருக்கிற காசு 500 தான் மிச்சம் இருக்கும் போல இருக்கு. அச்சோ, போன மாசம் இந்த கிழக்கு கோல் வேற ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தா. அவன் வேற வந்து வாங்கி கூடன்னு நிற்பானே. கந்து ஒட்டி காட்டினா கூட சமாளிச்சுப்போங்க, அந்த கோவில் போய் சமாளிக்கிறதே கஷ்டம். இல்லாய் எவம்ல இது? என் அக்கா மாவட்ட உழந்தெழுத்தது வேங்கம்மா ஒத்தையில நிக்கிறோம்ல. எவன் இருந்தாலும் வாங்கல, இன்னைக்கு 2 1 பார்த்துருவோம்.
இதெல்லாம் துடிக்குதே, எவனாச்சும் அடிக்கணும் போல இருக்குடா, வாங்கடா. என்னடா காத்தோட்டமா இருக்கு? அச்சச்சோ! சிப்பு பழம் மறந்துட்டேனே.